பாத்தியா? யோ, என்னயா அடிக்கடி பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூப்பர் ராணி, இதுக்கு பேர் தான் சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நிதானமா யோசிச்சு கரெக்டா முடிவெடுக்கிற நீ உண்மையாவே புத்திசாலிதான். அப்பாடா, இப்பவாவது எனக்கு புத்தி உன்னை விட அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கினியா? அது போதும்யா. என்ன விளையாடுறியா? உனக்கு புத்தி இருக்குன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதுக்காக என்னை விட அதிகம் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதான பார்த்தேன், பொம்பளைங்க புத்திசாலின்னு ஒத்துக்கவே மாட்டீங்களே. சரி இரியா, இதோ வரேன். ஜார்ஜினியா மேடம், எதுக்காக நீங்க இப்படி பள்ளம்லாம் தோண்டி வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பேசாம நீங்க டைரக்டா உங்களோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரோட கதையை அங்கேயே முடிச்சிடலாம்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பூமியோட ஆவி மேல என்னோட சக்திய பிரயோகிக்க முடியும். ஆனா மானோட சக்தி மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எங்க சக்திய பயன்படுத்த கூடாது. அது ஆவி உலகத்தோட விதிமுறை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் ஆவியா மாறணும். என்ன மாறுறீங்களா? ஐயோ, நான் மாறல, நான் மாறவும் மாட்டேன். மேடம், இனிமே நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அமைதியா இருக்க, என்ன விட்டுருங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க. அது கோபத்துல ஒரு நிமிஷத்துல உங்க உயிரை எடுத்துரும். அதுக்கப்புறம் ஆவியா அலைய வேண்டிதான். என்னத்த மாமா, நீயே எப்போ பாடி அவன் பாக்குறதுக்கு நானும் அம்மாவும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். அட பாவி, கூடவே இருந்து இப்படி பேசுறியடா, உனக்கே இது நியாயமா இருக்கா? ஷோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தொலைங்களேன். சரிக்கா. ராணி, நீ மட்டும் இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. கரெக்டான டைம்ல நீ மட்டும் அந்த பிளான் பண்ணல, அவ்வளவுதான். யோ, என்னைய பாராட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். வீட்ல இருந்து கிளம்பும் போது நீ மட்டும் என்னமோ தனியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த. இதுக்குதான் சொல்றது கூட யாராவது இருக்கணும்னு. சரி வா, யானை வரத்துக்குள்ள சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். வாயா வாயா. யாரு இவங்கெல்லாம்? யார் அவங்க? அவங்க கிட்ட என்ன சொன்ன? ராணி சித்தார்த் கதைய முடிக்க சொல்லியிருக்கேன். ஐயோ அக்கா, சூப்பர்க்கா, சூப்பர். இதுல ஒவ்வொரு ஆளும் 10 ஆட்களுக்கு சமம். உயிரை கொடுத்து போராடுவாங்க. சாதாரண ஆளுங்க இல்ல. இவங்க இறங்குனாங்கன்னா ஒரு நாட்டோட ராணுவத்தையே என்ன செய்துன்னு கேக்குறவங்க. அப்படிப்பட்ட திறமசாலிங்க. அதனால கண்டிப்பா ராணி சித்தார்த்த கொன்னு அவங்க உடம்ப கையோட கொண்டு வந்துருவாங்க. கவலையும் படாதீங்க.
யோ என்னய்யா யாரு அவங்களாம்